வணக்கம் டீச்சர்ஸ். முதுகலை தேர்வு எழுதிவிட்டு இந்த அஃபீஷியல் ஆன்சர் கீக்காக காத்து கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்குமான பதிவு. நிறைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் அஃபீஷியல் ஆன்சர் கீ எப்பொழுது வரும் மேம் அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம இந்த பதிவுலேயே நம்ம பதில் சொல்கிறோங்க. அஃபீஷியல் ஆன்சர் கீ தீபாவளிக்கு முன்பாக வரலாம் அல்லது தீபாவளிக்கு பின்பாக வரலாம். 10 நாட்களுக்குள்ளே எப்படியா இருந்தாலும் அவங்க அஃபீஷியல் ஆன்சர் கீ வெளியிட்டு தாங்க ஆகணும். இப்போ கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை கட் ஆஃப் மதிப்பெண்கள் நம்ம கொடுக்கறது மற்ற சேனல்கள் நம்ம சேனல்களில் கொடுக்கறது விடைகள் சரியாக இருக்குமா அப்படின்னா நம்ம முடிந்த அளவிற்கு ஒரு 85% சரியான விடைகளை நம்ம கொடுப்போம். எந்தெந்த நூல்களில் எல்லாம் வினாக்கள் வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்தி நம்ம கொடுப்போங்க. ஆனால் மற்ற 15% அப்படிங்கிறது அரசு என்ன அவங்க ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணி தான் நாம் கட் ஆஃப் மதிப்பெண்களை முடிவு செய்ய முடியும். ஆனாலும் கட் ஆஃப் இந்த வருடம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய டீச்சர்ஸ் லாக் ஆகிட்டாங்க. எப்படின்னா ஒரு காரணத்தை சொல்லலாம். நம்ம தேர்வர்களே 700 பேர் எழுதுனாங்க இல்லைங்களா? தேர்வு தள்ளி வைப்பார்கள், 1 மாத காலம் தள்ளி வைப்பார்கள், இன்னும் 2 அலகு யூனிட் முடிக்க வேண்டியது இருக்குது, தேர்வு தள்ளி வைத்தால் நம்ம முடிச்சிடலாம் அப்படின்ட்டு யதார்த்தமாக விட்டுட்டாங்க. இன்னொன்று, இந்த கடினமாக முயற்சி பண்ணி படிச்சுட்டு தேர்வு கூடத்திற்கு போவதற்கு ஏன் தாமதம்? நம்ம பிஆர்டி அப்போவே நம்ம சொன்னோம், எழுதிட்டு வந்த ஆசிரியர்களுக்கு நம்ம சொன்னோம், தேர்வு மையத்திற்கு தாமதமாக போனதுனால தேர்வு கூடத்திற்கு போக முடியலை, தேர்வு மையத்திற்கு உள்ள விடலை, எக்ஸாம் அவங்களால எழுத முடியல, பணி வாய்ப்பு போயிடுச்சு, டெட்டு பாஸ் பண்ணி பிஆர்டிக்கு போன டீச்சர்ஸ், எழுத போன டீச்சர்ஸ், இப்படியெல்லாம் சூழ்நிலைகள் வரும். அதனால் இந்த வருடம் நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் போகிற ஆசிரியர் பெருமக்கள் நேரமே போயிடுங்க, 8 மணிக்கெல்லாம் உள்ளே இருங்க தேர்வு மையத்தில் அப்படின்னுலாம் நம்ம சொன்னோங்க. அதையும் மீறி பதட்டத்தில் நிறைய தூரங்களில் போட்டதுனால அவங்களுக்கு சரியான நேரத்தில் போக முடியாமல் பதட்ட நிலை, அதில் ஆப்சண்ட் ஆனவங்க நிறைய பேர். 1 நிமிடம் 5 நிமிடம் தாமதமாகி உள்ளே நுழைவதற்கு இல்லாமல் ஆர்கியூமெண்ட் நடந்து தேர்வு மையத்திற்கு உள்ளே போய் அவங்கள விட்டுட்டாங்க. தேர்வு மையத்திற்கு உள்ளே போய் 5 நிமிடத்திற்கு முன்பாக தேர்வு மையத்திற்குள்ளே போய் எழுத முடியாமல் பதட்டத்தில் சரியாக சேட் பண்ண முடியாமல் இதெல்லாம் விட்டு வந்த ஆசிரியர்களும் இருக்காங்க. நாங்கள் கேட்டோம், அவங்களுடைய குறைகளையெல்லாம் நம்ம கேட்டோம். இந்த மாதிரியான நிகழ்வுகளில் நிறைய ஆசிரியர்கள் நடத்திட்டு வந்துட்டாங்க. இது ஏன் உங்களுக்கு சொல்கிறோம் டீச்சர்ஸ் அப்படின்னா, அவேர்னஸ், அதாவது நாங்கள் சீனியர் முதுகலை ஆசிரியர்களாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை. நம்ம சேனலில் நம்ம எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருக்கோம், நிறைய வினாவிடை குறிப்புகள்லாம் பதிவு கொடுத்தோம். உங்களுக்கு போன பிஆர்டிலேயே தேர்ச்சி பெறுவதற்கு இந்த சேனல் உறுதுணையாக இருந்தது. நிறைய டீச்சர்ஸ் எங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைத்த அந்த லெட்டர்ஸ் எல்லாமே அனுப்பிவிட்டாங்க, கால் லெட்டர்ஸ் எல்லாமே அனுப்பிவிட்டாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் லெட்டர்ஸையும் அனுப்பிவிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன் தேர்வு மையத்திற்கு தாமதமாக போகணும்? இந்த கடின உழைப்பெல்லாம் வீணாக போயிடு, விழலுக்கரை தண்ணீராக போயிடுச்சு இல்லைங்களா? அதெல்லாம் பாருங்கள் டீச்சர்ஸ், நம்ம சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த தேர்வர்கள் கடின முயற்சியோடு படித்த தேர்வர்கள் வெளிப்படையான வினாக்களுக்கு கூட தவறான விடைகள் அளிச்சுட்டு வந்திருக்காங்க. அதாங்க வருத்தம். பாருங்கள், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம், உதாரணம் எடுத்துக்காட்டு. பலபட்டடை சொக்கநாதர் இந்த கேள்வியை கூட பலபட்டடை அப்படிங்கிறது போர்க்களம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பாருங்கள், நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பதட்டத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் படிச்சிருப்பீங்க, சாதாரணமான விடை இது தனிப்பாடலில் கேட்டது, சாதாரணமான விடை, பதட்டத்தில் நீங்கள் விட்டுட்டு வந்துட்டீங்க டீச்சர்ஸ். அந்த பதட்டமும் பயமும் நிறைய ஆசிரியர்களுக்கு பணி வாய்ப்பை தவிர்த்து பணி வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்காம போனதற்கான ஒரு வாய்ப்பை நம்மளே ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிறத ஒரு வருத்தமான நிகழ்வு. சரிங்களா? அடுத்தாவது இந்த தவறு நேராமல் நாம தான் நமக்கு நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதா. இனி பிஜிடிஆர்பி தேர்வு எத்தனை வருடங்கள், 2 வருடங்கள் 3 வருடங்கள் ஆகலாம், எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக நாம் சொல்ல முடியும், டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்று அடுத்த யூஜிடிஆர்பி தேர்விற்கு நீங்கள் தயாராகுங்கள். எந்த அளவுக்கு மனசு விட வேண்டாம். அதாவது உள்ளுவதெல்லாம் உயர்வல்லல், மற்றவை தள்ளினும் தள்ளாமை நேர்த்து, அதுதான் நம்ம சொல்ல முடியும். அடுத்து யூஜிடிஆர்பி தேர்வு வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. எலெக்ஷன் முடிஞ்சவுடனே அடுத்த ஆட்சி அமைந்தவுடன் யூஜிடிஆர்பி தேர்வு உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, நோட்டிஃபிகேஷனும் வெளியிட்டுருவாங்க. அது எங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அதற்கு தயாராகுங்கள். இப்பொழுது கட் ஆஃப் குறைவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது டீச்சர்ஸ். அதனால் 95க்கு மேலே 100 அப்படிங்கிறது ஒரு சேஃப் ஜோனில் இருக்கலாம். எங்களுடைய ஆசிரியர்கள் எழுதிட்டு வந்ததை வச்சு நம்ம சொல்கிறோம். நிறைய நாங்கள் கேட்டதில் மற்ற வெளியில் இருந்த ஆசிரியர்கள்ட்டே நம்ம கேட்டோம்.
105 மதிப்பெண்கள், அதாவது 95லிருந்து 105 மதிப்பெண்கள் வரைக்கும் நம்ம சேஃப் ஜோனில் இருக்கிறோம். அதற்கும் முன்பாகவே உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைத்தால் மிக்க மகிழ்ச்சி. எங்களைப் போல் மகிழ்ச்சி அடைவார் யாரும் இருக்க மாட்டார்கள். நம்ம நிறைய வினாக்களை பதிவிட்டோம், நிறைய பயன்பெற்றுள்ளார்கள் ஆசிரியர்கள். அந்த காரணத்திற்காகத்தான் நான் உங்களுக்கு இந்த பதிவு கொடுக்குறோம் டீச்சர்ஸ். அடுத்து ஒரு முக்கியமான பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஆசிரியர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் டீச்சர்ஸ், உங்களுடைய நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும். அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.